வன்னியரசு நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த தலைப்பு எடுக்க வேண்டியதற்கான பிரதானமான நோக்கம் இரண்டு. ஒன்று, திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் எம்பியாக மாறப் போறார் அப்படின்றது. அதிமுக கூட்டணியில் பிரேமலதா உங்களுடைய கட்சியிலிருந்து ஒருத்தவருக்கு மாநிலங்களவை இடம் கிடைக்க போகிறது. 8 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது மக்கள் நீதி மையம். ஆனால் இப்போ சொல்கிறாரு கமல்ஹாசன், 20 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அரசியலுக்கு வந்திருந்தேன்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். என் தோல்விக்கான ஒரு விஷயமா அதை பார்க்குறாரு இல்லையா? நேற்றைக்கு கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணியினுடைய சந்திப்பும் அரசியலாக மாற்றப்படுது. அப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறப்போ திமுக அதிமுக கூட இருந்தால்தான் நீங்கள் அரசியல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு களத்தை உருவாக்குது. அப்படிப்பட்ட ஒரு களம் தான் இருக்குதா இங்கே? இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக அதிமுக என்கின்ற இரு கட்சிகளுமே மாறி மாறி ஆண்ட கட்சிகள் தான். இன்னும் கூடுதலாக இன்றைய சூழலில் இந்தி எதிர்ப்பு, இன்னும் வடவர் எதிர்ப்பு, அல்லது கூடுதலான சமூக நீதி அரசியல், இப்படி நம்ம வகைப்படுத்தலாம். இந்த ரெண்டுலேயுமே அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த காலங்களில் கொள்கையில் நின்று களமாடினாங்க. ஆனால் இன்றைய சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதனுடைய கொள்கையை நீங்கள் முழுமையாக ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு நீர்த்து போயிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவோடு கரைந்து கொண்டிருக்கிற சூழல் நம்ம பார்க்குறோம். இப்போ ஆளுநருடைய செயல்பாடுகள், ஆளுநர் இன்றைக்கி எப்படி மாநில உரிமைகளுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக அவர் ஒவ்வொன்றையும் பேசுகிறாரு. பாஜக என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க? இப்போ தர்மேந்திர பிரதான் எப்படி இந்தி திணிப்பை மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் அல்லது தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் அவர் எப்படி திணிக்க முயற்சி செய்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு அனுமதி நீங்கள் ஒப்புதல் கொடுத்தாதான் நாங்கள் பண்ணுவோம், நிதி தருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிளாக்மெயில் அரசியல். இது எல்லாமே இன்றைக்கி பேசக்கூடிய, மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நெருப்பை அல்லது ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, ஒரு மொழி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. ஆனால் இந்த இடத்துல அதிமுகவினுடைய பங்கு என்ன, நிலை என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு லாஜிக். ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது 2 கட்சி கூட தானே இருக்கணுன்ற ஒரு நிலைப்பாட்டு உருவாக்குறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் நாங்கள் 2026 ஆட்சி பிடிப்போன்ற ஒரு கோஷத்தோடு வராங்க. கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு அரசாங்கத்தை கட்டுவோம் அப்படின்ற நிலைப்பாடோடு வரும்பொழுது தாவேகா எந்த புள்ளியில் நிற்கிறாங்க அப்படின்னா அதிமுகவோடு கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. நிறைய பாலிடிக்ஸ் நடக்கலாம், நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கலாம், போராட்டங்கள் நடக்கலாம். தேர்தல்னு வந்தால் மட்டும் ஏன் திமுக அதிமுகங்கிற புள்ளியோடு அவங்க இல்லை, அதாவது நீங்கள் 2 பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற அல்லது இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2021 வாக்கு வித்தியாசமே 3% தான் வித்தியாசமே. அதனால் வாக்கு வங்கி அதிகமாக உள்ள 2 கட்சிகள் தான். இப்போ கோட்பாட்டு அடிப்படையில் அணி சேர்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம், சந்தர்ப்போத அடிப்படையில் அணி சேருவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துடும். கடந்த காலங்களில் கோட்பாட்டு அடிப்படையில் பேசிட்டு இருந்தால் கூட இந்த முறை சந்தர்ப்போத இடங்கள்லாம் நீங்கள் மாறுறாங்க. அப்போ இன்றைக்கி திமுக அதிமுக அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் கோட்பாட்டு அடிப்படையில் இருக்கா, நேரெதிராக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தா அப்படி இல்லை. நீங்கள் வலதுசாரி இடதுசாரிகள், திமுக இன்றைக்கி வலிமையாக ஒரு இடதுசாரி இயக்கமாக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கு. அதிமுகவோட நிலை என்னன்னா வலதுசாரியினுடைய போக்கில் தான் அது நிற்குது. அப்போ நீங்கள் இரு துருவமாக தான் இருக்குது. பல்வேறு கட்சிகள் மாறி மாறி வேறு வேறு இடங்களில் பார்த்து தனியாக நிற்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே முழுமையாக மக்களுடைய அங்கீகாரம் பெற்று மக்களுடைய ஒப்புதலோடு இன்றைக்கி ஆட்சி அமைத்த இரு கட்சிகளுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிரெதிர் துருவமாக இருந்தால் கூட இன்றைக்கி நிலைகுலைந்து போய் கூட்டணியில் கூட இன்றைக்கி இப்போ வர யார் சேருவாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அதிமுக நிற்குது. அதனால் அதிமுக திமுக அப்படிங்கிற அணி இருந்தால் கூட திமுக போன்று ஒரு வலிமையாக அதிமுக நம்ம சொல்ல முடியாது. மூன்றாவது அணின்றது வாய்ப்பே அமையாதா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழலை அமையாதா? காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டு திமுக வந்ததுக்கு அப்புறம் இருதுருவ அரசியல் அப்படின்னு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி நிறைய கட்சிகள் தோன்றினாலும் கூட அவ்வளோ பெரிய சோபிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றப்போ தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் ஒரு ஷேக்கை ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. தேர்ட் ஃப்ரண்ட்ன்ற ஒரு அமைப்பை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2011 கூட அதிமுக கூட அலையன்ஸ் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. நாம் தமிழர் கட்சி தனித்த ஒரு அரசியல் பார்வையோட யார் கூடயும் கூட்டணி இல்லைன்ற ஒரு நிலைப்பாடு வருது. அதிமுக திமுகவுக்கு முன்னாடி
எதிர்க்கட்சிகளே அடிபணிந்து தான் நிற்கிறாங்களா? ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடிய கோஷமே இங்கே இல்லாமல் இல்லை, இருக்குதா? மாற்று அரசியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, மாற்று கூட்டணியா மாற்று அரசியலா அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் என்ன மாதிரியான கோட்பாட்டை வந்து முன்னெடுக்கிறீங்களோ அதுதான் வந்து மாற்று அரசியலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே இப்போ ஆல்டர்னேட்டிவாக இல்லை வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து நாம் தமிழரை வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்து பாஜகவினுடைய இன்னொரு கிளை அமைப்பாக தான் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. பல்வேறு செயல்பாட்டுகள் நம்ம வந்து பார்க்கலாம். என்ன தேர்தல் ரீதியிலான விஷயம், தேர்தல் ரீதியாக தான் சொல்கிறேன் நான். தேர்தல் ரீதியாக இன்றைக்கி வந்து இப்போ பெரியார் அப்படிங்கிற தந்தை பெரியார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புரட்சியாளர். அவருடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு இடதுசாரி அரசியல். அந்த இடதுசாரி அரசியலுங்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு சமூக நீதி தொடர்பாக, பகுத்தறிவு தொடர்பாக கூடுதலாக வந்து இன்றைக்கி வந்து ஏன் எதற்கு கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதிகார வர்க்கத்தை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து இன்றைக்கி வந்து பெண் விடுதலையாக இருக்கலாம், இன்றைக்கி வந்து சாதி ஒழிப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு இடதுசாரி அரசியல். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு வலதுசாரி அரசியல். அந்த கோணத்தில் நான் வந்து பார்க்குறேன். அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இடதுசாரி அரசியல் வலதுசாரி அரசியல் தான். இதுதான் இப்போ யாரெல்லாம் இப்போ வந்து வலதுசாரி அரசியல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து வாக்குக்கு வந்து நீங்கள் வந்து பிரிக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஈரோடு இடைத்தேர்தல் வச்சுக்கோங்களேன். ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து என்னவாக இருந்தது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் வெறும் 12,000 வாக்குகள். அதே தொகுதியில் வந்து நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் வந்து 12,000 வாக்குகள் போன முறை. இப்போ வந்து 24,000 வாக்குகள்னால் அந்த பாஜகவினுடைய வாக்குகள் தான் வலதுசாரியுடைய வாக்குகள் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. அதனால் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான இடமா நான் வந்து இல்லை, இது அரசியலாக கட்டுறாங்களா அதிமுகவோ அல்லது திமுகவோ? இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ எதிராக பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வலதுசாரிகள், பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுத்து செயல்படுறாங்க. நான் என்னன்னா, ஒரு இடதுசாரி அரசியலினுடைய அடையாளத்தை, பிம்பத்தை அடித்து உடைக்க முயற்சி செய்கிறாங்கல்ல. நீங்கள் பேசுகிற அரசியலுங்கிறது வேற. அப்போ உடைக்கிறதுனா யாருக்கு அது ஆதரவாக போகுது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்கள் ஆரியத்துக்கு எதிரான திராவிட அரசியலை முழுமையாக வந்து நீங்கள் வந்து உடைக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு அது ஆதரவாக, பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக மாறும், ஆரியத்துக்கு ஆதரவாக மாறும் அப்படிங்கிற கோணத்தில் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் அதாவது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனுடைய ரிசல்ட் அப்படின்றதே தமிழருடைய நலன் சார்ந்து அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி சார்ந்து தான் ரெண்டு கட்சியும் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் அப்படின்ற இடத்துல. அதுதான் இன்றைக்கி வந்து அப்படி தானே பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஏன் பாரதிய ஜனதா வந்து நீங்கள் சொன்னது போல் காங்கிரஸை வந்து அகற்றிட்டு தான் வந்து திமுக அந்த இடத்துல வருது. இதுவரை வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு நெருங்க கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய நுட்பம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை வந்து அவர்கள் வந்து உடைப்பது அல்லது வந்து அதை வந்து ஒன்றுமில்லாமல் செய்கிறது அப்படிங்கிறத. அப்படி தான் அதை வந்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கபலீகரம் செய்து அந்த நம்பகத்தன்மையை வந்து சீர்குலைப்பு. இப்போ இதில் வந்து விஜயகாந்த் வரும்பொழுது திமுக அதிமுக 2 பேர் கூட நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம், தனித்த ஒரு பாதையில் தான் பயணிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோடு வந்தார். கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்குறப்போ அவங்க சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் சொன்னாலும் கூட அவங்க கலர் டிவியை உடைச்சாங்க, அதிமுக விமர்சனம் பண்ணாங்கன்ற 2 நிலைப்பாடு. 2 பேருமே திராவிட கட்சிகளோட வந்து ஐக்கியமாகறாங்க இல்லையா? எந்த இடத்துல இந்த 2 கட்சிகள் தோற்றதான் நினைக்கிறாங்க? இல்லை, அது தோல்வி அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இப்போ மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கருத்துக்கள் வந்து ஒரு சமூக நீதி தொடர்பான கருத்துக்கள், பெரியாரை ஆதரித்து ஒரு வெளிப்படையாக கருத்துக்கள், திரைப்படங்கள்லேயும் அது குறித்து சாதி ஒழிப்போ சாதி மறுப்போ அது குறித்தெல்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறார். அப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த ஒரு 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 அடையாளத்திலிருந்து வெளியேறி வந்து அவர் ஒரு முற்போக்கான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த கருத்துக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் பேசிய கருத்துக்களை தான் பேசுகிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ரொம்ப நுட்பமாக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குது, அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற ஒரு கோஷத்தை கையில் எடுக்கிறப்போ அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகுது, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போகுது. அப்படின்றப்போ எந்த இடத்துட்டு அவங்க தவற விடுறாங்கன்ற கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வியாக இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குது, ஆனால் அவங்களுக்கான எம்எல்ஏ எம்பின்ற அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு இல்லையா? அப்போ எந்த இடத்துட்டு நுட்பமாக மக்கள் சிந்திக்கல? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஒரு அதிமுக திமுகவுக்கு எதிராக அல்லது அந்த கட்சிகள் மீதான அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 10% 12% எப்போதுமே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து யார் இப்போ நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது கூட அதை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அதுக்கான வலிமையான அரசியலை நம்ம முன்னெடுக்கும் பொழுது, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கும்போது, எந்த சார்பும் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கும்போது கட்டாயம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 10%, 12% வாக்குகள் வாங்கலாம். அதை வந்து ஆட்சி அமைப்பதற்காக அல்லது ஆட்சி அமைப்பதற்கான வாக்கு வங்கி அது மாறாது. ஏன்னா அதுக்கான முன்னெடுப்பு தீவிரமாக நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ பாமக வந்து ஏன் வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சொன்னால் கூட அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வந்து சாதி தொடர்பான அரசியல், அதே வந்து நீங்கள் வந்து தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், எப்படி பாஜக எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வந்து எப்படி வந்து இந்தியா முழுக்க கட்டமைக்கிறாங்களோ, அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கிற ஒரு மிக முக்கியமான புள்ளியிலேருந்து அவங்க மாறலை. அவர் நம்பகத்தன்மை வந்து போயிட்டதுனால தான் அது பிரச்சனை.